எல்லோருக்கும் வணக்கம். கர்நாடகாவுல இருக்கிற தர்மஸ்தலம். நம்ம தர்மஸ்தலம் சொல்றோம் தமிழ்ல. கன்னடத்த தர்மஸ்தலான்னு சொல்றாங்க. அது ஒரு ஆன்மீக பூமின்னு நெனச்சுக்கிட்டு நம்மள்ல பல பேர் அங்க போயிருக்கோம். ஆனா, அந்த தர்மஸ்தலத்துல அநியாயம் நடந்திருக்கு. அநியாயம்னா, அது சாதாரண அநியாயம் இல்ல. இப்படியெல்லாம் நம்ம நாட்டுல நடக்குமா? நம்ப முடியல. ஆனா நம்பித்தான் ஆகணும். தர்மஸ்தலான்னு பெயர வச்சுக்கிட்டு தர்மத்திற்கு எதிரா செயல்பட்டு இருக்காங்க. அங்க அப்படி என்னதான் நடந்ததுன்னா, தர்மஸ்தலாவுல துப்புரவு தொழிலாளியாக 1995ல ஒருத்தர் வேலை பார்க்க வராரு. அவரு என்ன சொல்றாரு, 1997ல இருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் 100க்கும் அதிகமான குழந்தைகள், பெண்களை நான் புதைச்சிருக்கேன். சில பேரை எரிச்சும் இருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. தர்மஸ்தலாவிற்கு 1995ல அவர் வேலைக்கு வந்ததாகவும், 97ல இருந்து 2014 வரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்களின் உடல்களை நான் எரிச்சிருக்கேன். சில பேர் உடல்களை நான் புதைச்சிருக்கேன் சொல்றாரு. அதுல அதிகமான உடல்கள் பெண்கள், ஸ்கூல் படிக்கும் மாணவிகள் தான் அதிகமானவங்கன்னு அந்த துப்புரவு தொழிலாளி வாக்குமூலம் குடுத்திருக்காரு. அந்த துப்புரவு தொழிலாளி என்ன சொல்றாருன்னா, நான் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அடிக்கடி இறந்து போனவங்களுடைய உடல்கள் வரும். அந்த கோயில சேர்ந்தவங்க, தர்மஸ்தலத்த சேர்ந்தவங்க என்கிட்ட வந்து புதைக்க சொல்லுவாங்க. சில பேருடைய உடல்களை எரிக்க சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது அது எப்படி வருது? இவங்களுடைய உடல் எப்படி வருது? யாரால சாகடிக்கப்பட்டாங்களா? இல்ல அவங்களே செத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால அவங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுகிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. தர்மஸ்தலன் பேர வச்சுக்கிட்டு, அதர்மம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் கடவுள் மன்னிப்பாரா? இந்த துப்புரவு தொழிலாளி 2014ல தர்மஸ்தலா விட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாம அங்கருந்து போயிடுறாரு. அவர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. அவங்க குடும்பத்தார்கிட்ட கூட சொல்லாம அங்கருந்து அவர் போயிடுறாரு. அவங்க குடும்பத்தார் எவ்வளோ தேடி பார்க்குறாங்க. இவர் கிடைக்கவே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இந்த பிணங்களை எல்லாம் புதைக்க சொல்லும்போது, எனக்கு எந்த சந்தேகமும் வரல. அவங்க சொன்னத நான் செஞ்சேன். ஒரு கொலை பண்ணிக்கிட்டவங்களா இருக்கலாம். இல்ல ஆத்துல அடிச்சுக்கிட்டு வந்தவங்களா இருக்கலாம்னு நெனச்சு தான் நான் இந்த வேலைய செஞ்சேன்னு சொல்றாரு. நான் அப்படி நெனச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும், நான் செய்றது தவறா எனக்கு தெரியல. ஆனா, அதுக்கு அப்புறம் தான் பெண்கள் உடல்ல இருக்கும் காயத்த பார்த்தபோது, இவங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்கன்னு புரிஞ்சுது. பள்ளி மாணவிகள் உள்ளாடைகள் இல்லாம இறந்து போயிருந்திருக்காங்க. யூனிஃபார்மோட சில பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் காணாம போறது தெரிய வந்தது. காணாம போனவங்க தான் இவங்கன்னு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் தர்மஸ்தலத்துல இருக்கும் உயர் அதிகாரிங்க கிட்ட நான் கேட்டேன். இந்த பிணங்களை எரிக்கவோ, புதைக்கவோ என்கிட்ட சொல்லாதீங்க. இனிமே நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். அப்படி நான் சொன்னம்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ எரிக்கவோ, புதைக்கவோ செய்யலன்னா, இதே இடத்துல உன்ன துண்டு துண்டா வெட்டி புதைச்சிருவோம்ன்னு" சொன்னாங்கன்னு சொல்றாரு. 2014க்கு பிறகு அந்த துப்புரவு தொழிலாளி அங்கருந்து போயிடுறாரு இல்லையா? அதுக்கப்புறம் அவர் ஒரே ஊர்ல இல்ல, ஊர் ஊரா மாறி, மாறி, மாறி போயிருக்காரு. ஏன்னா, யாராவது கோயில சேர்ந்தவங்க, தர்மஸ்தலத்த சேர்ந்தவங்க நம்மள கொன்னுடுவாங்களோ, இல்ல போலீஸ் வந்து நம்மள புடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல அவர் ஒரே இடத்துல இல்ல. இடம் மாறி, மாறி, மாறி போயிருக்காரு. அவர் போனது வந்து அவர் குடும்பத்தார்கிட்ட கூட சொல்லாம போயிட்டாரு. ஆனா, அவருக்குள்ள குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு டைம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் சரி, இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாது. இத நம்ம வெளியில சொல்லிடணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து நீதிமன்றத்துல சொல்லியிருக்காரு. நீதிமன்றமும் அவர் சொல்றத ஏத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தர்மஸ்தலத்துல இருக்கிறவங்க மேல குற்றச்சாட்டு இப்பதான் முதல் முறையா வந்துதான்னு கேட்டா, இல்ல. இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. 2003ல எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு மாணவி வந்து டூருக்கு வராங்க. தர்மஸ்தலத்துக்கு டூருக்கு வராங்க. அவங்க பேர் வந்து அனைனா பட். அவங்க அங்க காணாம போயிடுறாங்க. இத கேள்விப்பட்டு அவங்க அம்மா, அந்த பெண்ணோட அந்த மாணவியோட அம்மா தேடிக்கிட்டு வராங்க. தர்மஸ்தலத்துக்கு தேடிக்கிட்டு வராங்க. கையில ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த ஃபோட்டோவ காட்டி அங்க இருக்கிறவங்க கிட்டலாம், "என் பெண்ண பார்த்தீங்களா? இங்க வந்திருந்தாங்க, காணாம போயிட்டாங்கன்னு" சொல்றாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "தர்மஸ்தலத்துல இருக்கிற முக்கியமான ஒருத்தர் கூட உங்க மகள் பேசிக்கிட்டு போனத பார்த்தோம்ன்னு" சொல்றாங்க. இவங்க உடனே என்ன பண்றாங்க, தர்மஸ்தலத்துல இருக்கவங்க கிட்ட போய் கேட்குறாங்க. "என் மக இங்க தான் வந்ததா சொல்றாங்க. என் மகள் எங்கன்னு?" கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வெளியில போன்னு" சொல்லியிருக்காங்க. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. "உங்க பெண் யார் கூடவாவது ஓடி போயிருப்பாங்க. ஓடி போயிருப்பான்னு" சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அந்த மருத்துவ மாணவிக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் 2013ல தர்மஸ்தலத்துல ஒரு பெண் காணாம போயிடுறாங்க.
அந்த பெண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. காணாம போன பிறகு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு அந்த பெண் கை கட்டப்பட்ட நிலையில பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. அப்போ எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. இந்த பெண் மரணத்துக்கு நியாயம் வேணும்னு போராட்டம் பண்றாங்க. அப்போ எல்லோரும் மிரட்டப்படுறாங்க. மிரட்டப்பட்ட பிறகு எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. இந்த ப துப்புரவு பணியாளர் நீதிமன்றத்துல சொன்ன பிறகு 98ல இருந்து 2014 வரைக்கும் எத்தன பேர் காணாம போயிருக்காங்கன்னு கணக்கெடுங்க நீதிமன்றம் சொல்றாங்க. அவங்க கணக்கெடுப்பின்படி 4000லிருந்து 6000 வரை பெண்கள் காணாம போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட தடயங்கள் இல்லன்னு சொல்றாங்க. இந்த துப்புரவு தொழிலாளி வாக்குமூலம் கொடுத்த பிறகு இப்போ அந்த காணாம போன மருத்துவ மாணவியோட அம்மா வந்திருக்காங்க. பாவம் வயசானவங்களா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேர் புதைச்சதா சொல்றாங்கல்ல. அதுல என் பெண்ணோட பிணம் இருக்கா பாருங்க, உடல் இருக்கா பாருங்க. அத கண்டுபிடிச்சு குடுங்க. அவளுக்கு நான் இறுதி சடங்கு செய்யணும். அப்பதான் அவளோட ஆத்மா சாந்தி அடையும்னு கேட்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. இந்த விஷயத்துல கர்நாடக அரசும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சரி எதுவுமே இதுவரைக்கும் சொன்ன மாரி தெரியல. சித்தராமையா இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.